தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு 30வது நாள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வரவழைத்து சந்தித்து இரங்கலை வெளிப்படுத்தியிருப்பீர்கள். அதன் மூலம் உங்களுக்கும் ஆறுதல் கிடைத்திருக்கும். வாழ்த்துக்கள். இத்தருணத்தில் இந்த சம்பவத்தின் மூலம் நீங்கள் ஒரு மனிதநேயமிக்க மனிதர் என்பதை மீண்டும் உறுதி செய்திருக்கிறீர்கள். இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இனி ஒரு முறை நீங்கள் இதுபோன்ற கூட்டத்தை கூட்டும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நடந்துவிடுமா, நடக்காமல் இருக்குமா, நடக்காமல் எப்படி பாதுகாப்பது, எந்த வகையில் அது சாத்தியம், எப்படி மக்களுக்கு உத்தரவாதத்தை கொடுப்பது, எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் எப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுவது, எப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துவது. ரோட் ஷோ நடத்தாமல் இருக்க முடியாது, கூட்டத்தை நடத்தாமல் இருக்க முடியாது. எதிர்வரும் தேர்தலை சந்திக்க வேண்டுமென்றால் இதுபோன்ற பல நூறு கூட்டத்தை நீங்கள் கூட்ட வேண்டியிருக்கும். அதே சமயம் அந்த கூட்டத்தில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமாக விவாதிக்கப்படும். காரணம், இது ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது. இதுபோன்று இனி நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு தலைவன் தன்னை நம்பி வரும் தொண்டர்களை காக்க வேண்டும். தொண்டர்களுக்கு எதுவும் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் தலைவனையே சாரும். அதுபோல் ஒரு நல்ல தலைவனை தொண்டர்களும் பாதுகாக்க வேண்டும். இதுதான் அரசியல் விதி. அந்த வகையில் நீங்கள் இனி கூட்டம் கூட்டும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பயம் வந்து தொற்றிக்கொள்ளும். அதனால் பதட்டம் உண்டாகும். காரணம், இனி ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நிகழுமேயானால் அது உங்களுடைய கட்சிக்கும் உங்களுடைய நற்பெயருக்கும் மிக மிக பெரிய களங்கத்தை உண்டு பண்ணும். முத்திரை குத்தப்படும். ஆகவே இந்த விஷயத்தில் நீங்கள் மெத்தனமாக இருக்காமல் மிகவும் ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சிறிய ரெமிடி, ஸ்டார் ரெமிடி என்று சொல்லப்படுகின்ற நட்சத்திர பரிகாரம். இது இயல்பாக அனைவரும் செய்யக்கூடியது. இதை ஏன் நீங்கள் செய்யவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை.